கோபிக்கிட்ட அவங்க மனசில் உள்ளதையெல்லாம் இனியா வந்து எல்லாத்தையும் கொட்டிடுறாங்க. எங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே பாக்யா கேட்குறாங்க, என்ன இவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்கும்போது, டாடி கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டு இது பண்ணிட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேம்மா, என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போகுது இனியா. இனியா செஞ்சதுலேயே இப்போ தான் உருப்படியான வேலை செஞ்சுருக்கு. இங்கே கோபி என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் நினச்சி ரொம்ப இது பண்ணுறாரு. மனசு ரொம்ப இதாக இருக்குது. அவருக்கு மன உளைச்சலாக இருக்குது. உடனே காரை எடுத்துகிட்டு வெளியில் கிளம்புறாரு. வெளியில் கிளம்பும்போது இங்கே ராதிகா கேட்குறாங்க, எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் வெளியில் போகிறேன், சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. கிளம்பி போகும்போது அவருக்கு உடம்பு முடியாமல் போயிடுது. உடனே வந்து ராதிகாவுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிக்கும்போது ராதிகா எடுக்கவே இல்லை. ராதிகா அம்மாவுக்கு அடிக்கிறாரு, எடுக்கவே இல்லை. எல்லாருக்கும் அடித்து பார்த்துட்டு செலியன் எழிலுக்கு அடிக்கலை, அவர் செலியனுக்கு அடிக்கிறாரு, யாருமே எடுக்கலை. கடைசியாக பாக்கியாவுக்கு அடிக்கிறாரு. பாக்கியா, எனக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியலை, இங்கே தான் காரில் இருக்கேன், பக்கத்தில் தான் இருக்கிறேன், என்னை காப்பாற்றுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவர் வந்து மயக்கம் அடைஞ்சு விழுந்துடுறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, பாக்கியா என்ன பண்ணுறாங்க, போய் ராதிகா வீட்டில் பெல் அடிக்கிறாங்க. அவங்க யாருமே எந்திரிச்சு வந்து பார்க்கவே இல்லை. ஃபோன் பண்ணுறாங்க ராதிகாவுக்கு. ராதிகா ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. இங்கே என்ன பண்ணுறாங்க, செலியனை கூப்பிட்றாங்க. செலியனும் வரல, யாருமே வராதப்போ இவங்க காரை எடுத்துகிட்டு கிளம்பி போய் பார்க்குறாங்க எங்கே நிற்கிறாருன்னு. அவங்க ஒரு இடத்துல ஓரமாக நிற்கிறாரு. அப்போ கூப்பிட்றாங்க, கோபின்னு கூப்பிடும்போது அவர் ஒன்றுமே கண் விழிக்கலை அவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு எழிலுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. இந்த வந்துடுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழில் கிளம்புறாரு. அதுக்கப்புறம் இவங்க கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு நெஞ்சு வலின்னு சொல்லிடுறாங்க. நெஞ்சு வலின்னு சொல்லும்போது இவங்களை கையெழுத்து கேட்கும்போது கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன வேணும் அவருக்கு அப்படிங்கும்போது, அவரோட பையன் இந்த இருக்கிறாரு, இவர் போடுவாருங்கும்போது உடனே எழில் சொல்கிறாரு, அம்மா நீனே போடுமா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ போடுமா அப்படிங்கிறாரு எழில். பாக்கியாவும் கையெழுத்து போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க டாக்டர், அவர் வந்து ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறாங்கன்ட்டு. பொழுது விடியுது. இங்கே ஈஸ்வரிக்கு எல்லாருக்கும் சொல்லிடுறாங்க. பாக்கியா கதறிக்கிட்டு கிடக்கு, ஈஸ்வரி என் புள்ள பொழைச்சிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாருமே வந்து ரொம்ப வந்து வருத்தத்துலேயும் ரொம்ப இதுலேயும் இருக்காங்க, அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், கோபிக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு பாக்கியாட்ட கையெழுத்து கேட்கும்போது பாக்கியா போட மாட்டேன்றாங்க. அப்போவும் பிள்ளைங்களே போட்டு, அதாவது செலியன் போட்டுடுறாரு கையெழுத்து போடும்போது அப்போ ஈஸ்வரி கேட்குறாங்க, உனக்கு என்ன பைத்தியமா பாக்கியா, இந்த நிலைமையில நீ கையெழுத்து போட மாட்டியா? அத்தை, நான் அவருக்கு வந்து லீகலாக ஒய்ஃபு கிடையாது, லீகல் ஒய்ஃபு ராதிகா தான். நாளைக்கு ராதிகா வந்து கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கும்போது, நீ போடி அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ராதிகா வீட்டுக்கு இவங்க வர்றாங்க. ராதிகாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. பாக்கியா ஃபோன் அடித்து என்ன பண்ணுறாங்க, உங்கள் வீட்டுக்காரரை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன், நான் நைட்டு உங்களுக்கு ஃபோன் அடித்தேன், நீங்கள் சுவிட்ச் ஆஃபில் வச்சுருந்தீங்க, அவர் ஃபோன் அடித்து என்னை வந்து வர சொல்லி நான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கேன், அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, நீங்கள் போய் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போகும்போது ஜென்னியும் செல்வி எல்லாம் கேட்குறாங்க, எப்படிக்கா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்காரு, ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க.